آمين. والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلمه آمين. كتاب الصلاة. هذا كتاب الصلاة. போக்கப்பட்ட முக்ததாவுக்கு ஹபர். இப்படியும் சொல்லலாம், கிதாபு சலாத்தி ஹாதா, ஹபர் போக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். கிதாப சலா என்று வாசிக்கலாம். ஹுத் கிதாப சலா, தொழுகையின் பாடத்தை பற்றி பிடித்துக்கொள். ஹுத் கிதாப சலா. இதுக்கு முந்தி சலாத்துடைய ஷராயித்துகள் ஷர்த்துகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தாங்க. தஹாரத்தை சுகுரா, தஹாரத்தை குபுரா, அடுத்து தஹாரத்தை மாஇயா, தஹாரத்தை துராபியா, எல்லாம் முடிஞ்சு. இவைகளெல்லாம் ஷர்த்துகள். மக்சது என்ன, நோக்கம் என்ன? தொழுகை. தொழுகை பாட ஆரம்பமாயிடுச்சு. தஹார தொழுகைக்கு ஷர்த், வசீலாவும் கூட. தஹாரத் என்ற வசீலா இல்லாமல் தொழுகையை ஆட முடியாது. தஹாரத்து ஷர்த்து, தொழுகை மஸ்ரூத். தஹாரத்து வசீலா, தொழுகை மக்சூத். பொதுவாக மஷ்ரூத்தை விட ஷர்த்துக்கு முதலிடம் உண்டு. ஃபஸ்ட்டு புரியணும். மக்சூதை விட, மக்சூதை அடைவதற்குண்டான வசீலா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இதுக்கு முந்தி உள்ள பாடங்கள்லாம் முதலிடம் பெற்றது. சலாத் லொகத்திலே அத்துஆ, காலிபன் துஆ, அத்துஆ பிரார்த்தனை செய்தல், துஆ செய்தல். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லுவான், வஸல்லி அலைஹிம் உதுஉ லஹும் ரப், அவங்களுக்காக துஆ செய்யுங்க நபியேன்னு சொல்லி. இன்ன சலாத்தக்க சக்கனுல்லஹும், நீங்கள் செய்கிற துவா அவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பெரிய மனிதர்கள் துவா செஞ்சாங்க, நீ நல்லா இருப்பப்பா, அல்லா தாலா உனக்கு பறக்க செய்வான் அப்படின்டா உனக்கு வரக்கூடிய சந்தோஷம் ஜோப்புலேன்னு 10 ரூபா கொடுத்தா கூட வராது, 100 ரூபா கொடுத்தா கூட வராது. அதில் துவா செஞ்சுருக்கிறாங்க எனக்கு. நபியுடைய துவா, வஸல்லி அலைஹிம் உதுஉ லஹும். நபியே ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, இதா துஇய அஹதுக்கும் இலா தாமின் ஃபல்யுஜிப், விருந்துக்கு அழைத்தா போயிட்டு வாங்கங்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லாதீங்க. விருந்தை ஏற்றுக்கொள்வது ஒரு சுன்னத். இதா துஇய அஹதுக்கும் இலா தாமின் ஃபல்யுஜிப், பணிவின் அடையாளம் அது.
வயின் கான சாயிமன் வயின் குந்த சாயிமன் அல்லது வயின் கான சாயிமன் நோன்பு வச்சிருக்கிறேன், சனிக்கிழமை விருந்து வச்சிருக்கிறேன் வாங்கண்டு, அல்லது மதியானம் சாப்பாட்டுக்கு வாங்கங்கிறார், இன்னைக்கு நோன்பு. சொல்லி சல்லி துவாசை, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யட்டும், நான் விருந்து கலந்து கொள்ள முடியல. இந்த துவா செய்வது இருக்கிறதே, இதுவும் கபூல் செஞ்சதுக்கு உண்டான அடையாளம் தான். இப்போ நிக்காஹுக்கு கூப்பிடுவாங்க, என்ன கட்டாயம் நீங்கள் சாப்பிடணுங்க எதிர்த்தும்பாங்க. நான் பொதுவாக தாவத்துக்கு போகிறதில்லை, நிக்காஹ் மஜ்லிஸில் மட்டும்தான் கலந்து கொள்வேன். அவங்களுக்கு துவா செய்வேன், அல்லாஹ் அவங்களுக்கு பறக்க செய்யட்டும், நான் விருந்துக்கெல்லாம் கலந்து கொள்றதில்லை, உடல்நிலையிலையும் எனக்கு விருந்து ஒத்துக்கிறது இல்லை. ஒரு நபருடைய விருந்துக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னால் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் விருந்துக்கு கூப்பிடுறாங்க என்ன. சரி பரவாயில்ல, ஒரு மாதமாச்சு விருந்து சாப்பிட்டு, இன்றைக்கி போவோன்னு உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், தொண்ணூத்தொரு வருவார், அன்றைக்கி நீங்கள் போனீங்கல்ல எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கெல்லாம் மதிப்பீங்களா அதில், அங்கே தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், இப்படி எல்லாம் குறை சொல்லுவாங்க. அதனால் ஒரு முடிவு செஞ்சுட்டேன், யார் தாவத்துக்கு கூப்பிட்டாலும், அதாவது கல்யாண விருந்து போகிறதில்லை, துவா மட்டும் செய்கிறதுன்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உதிரு இது, உதிரு வந்து எனக்குள்ள உதிரு இது, எல்லாத்துக்கும் இதே உதிராக இருக்காது. பெருமையின் காரணமாக நீ கூப்பிட்டு நான் என்னடா வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டெல்லாம் தாவத்தை என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. தாவத்தை கபூல் செய்யணும். உதுரன் முடியலன்னு சொன்னால் காரணத்தை சொல்லி துவா செய்யணும், நல்ல விதமாக செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான்னு சொல்லி. ரெண்டாவது அர்த்தம் ரஹ்மத் இஸ்திக்ஃபாருடைய அர்த்தமும் இருக்கிறது. துவாவுடைய அர்த்தத்தில் பேசணும். இதே சலாத்துக்கு ரஹ்மத் அல்லாஹுடைய அருள், இதே சலாத்துக்கு அல்லாஹுடைய மன்னிப் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. இதுதான் லகத்தின் பிரகாரம். மார்க்கம் என்ன சொல்லுது, இபாதத்தை மக்சூஸா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் என்று முடிக்கக்கூடிய அந்த செயல்பாடு இருக்கிறதே, அதுதான் சலாத். துஆவுடைய பொருள் உண்டான, ரஹமத்துடைய பொருள் உண்டான இந்த சலாத் என்பதை இந்த இபாதத்திற்கு வைக்கப்பட்டிருக்குது. காரணம், தொழுகைக்கு உள்ளால துஆ இருக்கிறது, தொழுகைக்கு உள்ளால ரஹமத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சலாத் என்று அதற்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபுன் கைஃபா புரிலத்து சலாத்து ஃபில் இஸ்ரா. நபி அவர்கள் மேராஜுக்கு சென்றபோது தொழுகை எப்படி ஃபரலாக்கப்பட்டது, தொழுகை ஃபரலாக்கப்பட்டதுடைய விதம் என்ன, கைஃபியத்து என்ன என்ற பாடம். வகால இப்னு அப்பாஸ் ஹதஸனி அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ஃபி ஹதீஸ் ஹிர்கல். அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் அவர் காஃபிராக இருக்கும்போது, ஃபத்ஹ் மக்காவில் தான் அவருக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடச்சிச்சு. அங்கே ஹெர்குல் மன்னர், ஹெர்குலிஸ் மன்னர் அவரை அழைத்து நபியை பற்றி விசாரிக்கிறார். நபியுடைய கடிதம் அந்த ஹெர்குலிஸ் மன்னருக்கு போன போது எப்படிப்பட்டவர்னு சொல்லி விசாரிச்சுக்கலாம், அந்த நாட்டுக்காரங்க அந்த ஊருக்காரங்கள்னு சொல்லி. என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நபின்னு சொல்கிறாரு முகமது, அவர் என்ன கட்டளை இடுறார். அப்போ அபூ சுஃபியான் சொன்னாராம், யஅமுருனா யானி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ் ஸலாத்தி வஸ்ஸித்கி வல்லஃபாஃப். நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளை இடுறாங்க, தொழுவனோண்டு உண்மையை பேசணும்னு சொல்லி, வல் அஃபாஃப் பத்தினித்தனமா தூய்மையா
எந்த தப்பும் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி. அஃபாஃபுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. எந்த தப்புலையும் ஈடுபடக்கூடாது. அப்போ நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன கட்டளை இட்டாங்கங்கிறத காஃபிராக இருக்கும்போதே அபூ சுஃபியான் சொல்லியிருக்கிறார். به قال حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث عن يونس عن ابن شهاب عن انس بن مالك قال كان ابو ذر يحدث. அபூதர் அவர்கள் ஹதீஸை சொல்லுவார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி சொன்னதாக, குரிஜ அன் சக்ஃபி பைத்தி, என்னுடைய வீட்டுடைய கூரையை திறக்கப்பட்டது. நானும் மக்காவில் இருக்கும்போது. நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்கினாங்க, கூரையை பொத்து கொண்டு. ஃபரஜ சத்ரி, வந்த ஜிப்ரீல் என்னுடைய நெஞ்சை பிளந்தாங்க, திறந்தாங்க. சும்ம கஸலஹு பிமாஇ ஜம்சம், அந்த இதயத்தை ஜம்சம் நீரால் கழுவுனாங்க. சும்மா ஜா பி தஸ்தின் மின் தஹபின், தங்கத்தினாலான தங்க தாம்பூலத்தை கொண்டு வந்தாங்க. மும்தலியின் ஹிக்மத்தன் ஈமானன், ஞானங்களும் ஈமானும் நிரம்பிய தங்கத்தட்டை. அஃபரகஹு ஃபி சத்ரி, அதை என்னுடைய நெஞ்சிலே ஊத்துனாங்க. சும்மா அத்துபக்கஹு, அதை மூடிவிட்டார்கள். சும்மா அஹதபியதி, என்னுடைய கையை பிடித்து அரஜ இல ஸமாஇ துன்யா, உலகத்துடைய வானத்தின் பக்கம் ஏறுனாங்க. கீழே மேலே போயாச்சு. இப்போ பலம்மா ஜீத்து இல ஸமாஇ துன்யா, நான் சமா துன்யாவுக்கு வந்தபோது, கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லி ஹாஸினி ஸமா, வானத்தினுடைய வாயிற்காப்போன் அந்த ஹாஸினி ஸமாவுக்கு சொன்னாங்க, இஃப்தஹ், திறந்து விடுங்கோண்டு. கால், அவர் கேட்டார், மன்ஹாதா, யார் அதுன்னு கேட்டார். கதவு பூட்டி இருக்குது, இஷ்டத்துக்கெல்லாம் யாரும் வானலோகத்தை திறந்துக்கிட்டுலாம் போக முடியாது, வெளியிலிருந்தே உத்தரவு வாங்கணும். உள்ளால் இருந்துக்கிட்டு கேட்குறார், மன்ஹாதா. இதெல்லாம் ஒரு பாடம் இருக்குது. வீட்டுக்கு உள்ளால் இருக்கிற நம்ம கதவை தட்டினாங்கண்டா யார் என்னன்னு கேட்காம விசாரிக்காம கதவெல்லாம் திறக்கக்கூடாது. கதவை திறக்காமலே கேட்கணும், யாருங்க நீங்கள் சொல்லி கேட்கணும். அதான் இரவில் கட்டாயமாக கேட்கணும், மன்ஹாதா. ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறேன்னு சொன்னார். விசாரிக்கப்படுகின்ற நபர் தன்னை பற்றி முழுமையாக பேரோடு சொல்லணும். யாரு? ஏங்க நாத்தாங்க, நாத்தா வந்திருக்கிறேன். யாரு? நாத்தா. இப்படியெல்லாம் முஜ்மலான்னு சொல்லக்கூடாது. இஸ்மத்துல்லா வந்திருக்கிறேன். எந்த இஸ்மத்துல்லா? ஜமீலாபாத் மிஸ்ஸுல்லா. இந்த மாதிரி குறிப்பாக சொல்லணும். ஹாதா ஜிப்ரீல், ஹல்மாக்க அஹதுன், உங்களோட யாராவது இருக்கிறாங்களா? ஹல்மாக்க அஹதுன், நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கிறீங்களா? உங்களோட? ஹாலனாம் மை முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், என்னுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பிரபல்யம்.
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே வானலோகம் பூரா அது எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்பலாம் தாரீஃப் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியுது இல்லவா? பகால ஒரு சில இலை அவருக்கு ஆள் அனுப்பப்பட்டிருக்கிறதா அழைத்து வரும்படி, தூது அனுப்பப்பட்டிருக்கிறதா அவரை அழைச்சிட்டு வரணுண்டு. ஜிப்ரீல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வர்றீங்களா, அவரை அழைச்சிட்டு வர சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குதா என்கிற கருத்துப்படத்தான் ஒரு சில இலை அவரின் பால் தூது அனுப்பப்பட்டிருக்கிறதா, வர வேண்டும் என்று செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறதா. காலனாம் ஆமாண்டாங்க. இந்த இடத்துல சிலர்கள் தப்பாக அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு சில இலை அவங்க அனுப்பப்பட்டுட்டாங்களா தூதரா, இது நபி வந்துட்டாங்களா உலகத்துக்கு, ஒரு சில இலை இப்படி இப்படி தப்பி தவறி சொல்லிடாத. அங்கே இருக்கிற ஹாசின் அவருக்கு நபி வந்தது தெரியல, அதனால் அவங்க வந்துட்டாங்களா தூதரா என்கிற அர்த்தத்தில் சில பேர் சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தில் இல்லை, ஒரு சில இலை அவருக்கு வரும்படி செய்து அனுப்பப்பட்டிருக்கிறதா. பலம்மா ஃபதஹ, அந்த ஹாசின் திறந்தபோது, அலவுன சமா துன்யா, வானலம் உலகத்திற்கு மேல் இருக்கிற முதல் வானத்திற்கு நாங்கள் எல்லாம் மேலே ஏறினோம். இதன் ரஜுலுன் இதன், அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். இதன் ரஜுலுன் காயிதுன், ஒருவர் உட்காந்துருக்கிறார். யாரோ ஒருவர், யாருன்னு தெரியல எனக்கு. அலா யமீனிஹி அஸ்விதத்துன், அவருடைய வலது பக்கத்தில் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. வாலா யசாரிஹி அஸ்விதத்துன், இடது பக்கத்தில் சில பேர் இருக்கிறாங்க. சவாதுக்கு பன்மை அஸ்வீதா, ஷஹ்சுன் அஷ்ஹாசுன் என்கிற பொருள். அஸ்மினத்துக்கு பன்மை ஜமான் என்கிற மாதிரி அஸ்வீதத்துனுக்கு பன்மை சவாத், சவாதுக்கு பன்மை அஸ்வீதத், ஜமானுக்கு பன்மை அஸ்மினத்துங்கிற மாதிரி. இதான் அல்லர கிபல யமீனிஹி, வலது பக்கத்தில் பார்த்தாங்கண்டா லஹிக்க சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. வைதான் அல்லர கிபல ஷிமாலிஹி, இடது பக்கத்தில் பார்த்தா அழுகுறாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், வலது பக்கத்துலேயும் சில பேர் இருக்கிறாங்க, இடது பக்கத்துலேயும் சில பேர் இருக்கிறாங்க. வலது பக்கத்தில் பார்த்தா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, இடது பக்கத்தில் பார்த்தா கவலைப்பட்டு அழுகுறாங்க. பகால மர்ஹபன் பின் நபி சாலிஹ் வல் இப்னி சாலிஹ், சாலிஹான நபிக்கு நபியினுடைய வருகை நல்வரவாகுக, சாலிஹான மகனுடைய வருகை நல்வரவாகுக என்று என்னை பார்த்து வரவேற்றான். நபி சாலிஹ் இப்னி சாலிஹ், ரொம்ப டாப், எந்த தப்பும் செய்யாத எல்லா கடமையும் செய்கிறவங்களுக்கு பேர் தான் சாலிஹ். தப்புலாம் சிக்காம கடமைகளை கரெக்டாக முடிச்சுட்டா நீ சாலிஹ் பட்டியலில் வந்துடலாம். குல்து லிஜ்ப்ரீல மன்ஹாதா, வரவேற்பெல்லாம் கிடைக்குது. உடனே ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், யாருங்க இவங்க? மன்ஹாதா, ஆதா ஆதம், இவங்க தான் உங்கள் பாட்டனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹாதிஹில் அஸ்விதத்து, இந்த உருவங்கள், அன் யமீனிஹி, வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவங்கள், ஷிமாலிஹி, நசமு பனீஹி,
அவருடைய சந்ததியினுடைய ரூஹுகள் நசமத்துக்கு பன்மை நசம், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் ரூஹுகள், சந்ததிகளின் ரூஹுகள். அஹ்லுல் யமீனி மின்ஹும் அஹ்லுல் ஜன்னா, வலது பக்கத்தில் இருப்பவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள். வல் அஸ்விதத்துல்லதி அன் ஷிமாலிஹி, இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஹ்லுன் நார். வைதான் அல்லரான் யமீனிஹி, வலது பக்கத்தில் பார்த்தால் லாஹிக்க, சிரிக்கிறாங்க. வைதான் அல்லர கிபல ஷிமாலிஹி, இடது பக்கத்தில் பார்த்தா பக்கா, அழுகுறாங்க என்று விளக்கம் சொன்னாங்க. ஆகவே எப்போ எழுதியாச்சு, நரகத்துக்கு போகிறவன் யார், சொர்க்கத்துக்கு போகிறவன் யார். நரகத்துக்கு போகிறவன் நரகத்துக்கு போகிற வேலை ரொம்ப சிம்பிளாக சேஸாக செஞ்சிருவான், கஷ்டமே இருக்காது. சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துடைய வேலை ரொம்ப சிம்பிளாக செய்வான். ஹத்தா அரஜபி இல சமாயி தானியா, அடுத்ததாக ரெண்டாவது வானத்திற்கு என்னை தூக்கிட்டு போகிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க, மேலே கொண்டு போகிறாங்க. அரஜ காலலி ஹாசினிஹா, அந்த ரெண்டாவது வானத்துடைய ஹாசின், வாயிறு காப்போன், அவர்கிட்ட சொன்னாங்க ஜிப்ரீல் இஃப்தஹ். வகால லஹு ஹாசினுஹா, ஹாசின் கேட்டார் ஜிப்ரீல்கிட்ட, மிஸ்லமா காலல் அவ்வல், வானத்தில் இருக்கிறவர் என்னென்னலாம் கேட்டாரோ எல்லாத்தையும் கேட்டார். ஆகவே ஒரு வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம், யாரும் இஷ்டத்துக்கு போக முடியாது, யாரும் இஷ்டத்துக்கு வர முடியாது, எல்லாம் பந்தாக இருக்கும். அங்கே உள்ளவங்க திறந்து விட்டால் தான் போக முடியும்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வானத்தெல்லாம் ஒன்றும் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை, எனவே அந்த சைத்தான்லாம் வானமே இல்லைன்னுட்டான். அவன் கண்டுபிடிக்கலை, அவனுக்கு தெரியலைங்கிறதுக்காக வேண்டி. இன்றைக்கி விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அதெல்லாம் வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிரகங்கள், கண்டங்கள், இதன் பக்கம்தான் போயிட்டுருக்கிறான். செவ்வாய் கிரகம், அந்த கிரகம், இந்த கிரகம், வியாழ கிரகம்னு சொல்லி யாரும் வானத்துக்கு போகல. காலானஸ் ذكر أنه وجد في السماوات ஆதம் வ இத்ரீஸ் வ மூசா வ ஈசா வ இப்ராஹிம், இவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க என்கிற செய்தி கிடைக்குது. ஆதத்தை பார்த்தாங்க, இத்ரீஸை பார்த்தாங்க, மூசாவை பார்த்தாங்க, ஈசாவை பார்த்தாங்க, இப்ராஹிமை பார்த்தாங்க. வலம் யுஸ்பித் கைஃப மனாசிலுஹும், அவங்களுடைய மன்சில்கள் எப்படி என்பது இஸ்பாத் செய்யலை, சரிப்படுத்தலை. எந்த வானத்தில் யாருங்கிற செய்தி. கைர் அன்னஹு தக்கர என்றாலும் இந்த செய்தியை சொல்கிறாங்க. வஜத ஆதம் ஃபிஸ் சமாயி துன்யா வ இப்ராஹிம் ஃபிஸ் சமாயி சாதிசா. இந்த ரெண்டு குறிப்பு தான் கிடைக்குது, மற்ற குறிப்புலாம் கிடைக்கல. காலானஸ் ஃபலம்மா மர்ர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி இத்ரீஸ். சில ஹதீஸ்கள் ரெண்டாவது வானத்தில் இவங்க, மூணாவது வானத்தில் இவங்கெல்லாம் வரும், இன்ஷால்லா பார்ப்போம். இதை சொல்லிட்டேன், நான் முஜ்மலா சொல்கிறேன்ட்டாரு, புரியுதா? வஜத ஆதம் ஃபிஸ் ஸமாஇ துன்யா வ இப்ராஹிம் ஃபிஸ் ஸமாஇ சாதிசா. قال أنس فلما مر جبريل عليه السلام بالنبي صالح بالنبي بإدريس مرحبا بالنبي صالح والأخ الصالح. அத்தாக்காரங்க இப்னி சாலிஹின் வரவேற்றாங்க. இத்ரீஸ் நம்முடைய நபி, அஹிஸ் சாலிஹின் வரவேற்கிறாங்க. எல்லா நபிமார்களும் அண்ணன் தம்பிகள் தான். ஃபகுல்து மன் ஹாதா ஹாதா இத்ரீஸ்,
சும்மா மரத்து பி மூசா, அடுத்த கட்டமாக மூசாவை கடந்து போகிறேன். அவரம் மர்ஹபன் பின் நபி சாலி வல் அஹி சாலி. குல்து மன் ஹாதா ஹாதா மூசா. சும்மா மரத்து பி ஈசா قال مرحبا بالنبي صالح والأخ صالح والابن صالح. قلت من هذا؟ قال هذا إبراهيم. قال ابن شهاب. எப்போதும் நம்ம ஹதீஸில் வந்துடுவாங்க. இப்னு ஷிஹாப் அவங்க சொல்கிறாங்களாம், அக்பரனி இப்னு ஹஸம், இப்னு ஹஸம் எனக்கு சொன்னாங்க, அண்ணா இப்னு அப்பாஸ் அபாஹபத்தில் அன்சாரி 2 பேரும் கானா யக்கூலானி சொல்லி கொண்டிருந்தார்கள். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி சொன்னதாக, சும்மா உரிஜபி, என்னை மேலே கொண்டு செல்லப்பட்டது, அத்தா லஹர் தூலி முஸ்தவன், ஒரு சமதளத்திற்கு ஏறிட்ட மேலே, அஸ்மா ஃபீஹி ஸரீஃபல் அக்லாம், பேனாக்கள் எழுதும் சத்தம் காதல் ஒழுவுது. இப்னு ஹஸம் சொல்றார், அனஸ் இப்னு மாலிக், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபரலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலா உம்மத்தி 50 ஸலா. அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்துக்கு ஒரு 50 நேர தொழுகையை கடமையாக்கினான். கடைசி கட்டம், உச்சக்கட்டம். அல்லாஹ் பார்த்து சந்திச்சுட்டு வரும்போது சொன்னான், உங்கள் உம்மத்துக்கு போய் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 50 தடவை என்னை தொழுகணும்னு சொல்லி. ரஜாத்து பிதாலிக்க, இந்த 50 வக்து தொழுகையோட நான் திரும்பி வந்தேன். ஹத்தா மரத்து அலா மூசா, மூசாவுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இப்போது அப்படியே வரிசையாக ஒரு நபியும் கடந்து வரேன். மூசா கேட்டாங்க, மா ஃபரலல்லாஹு லக அலா உம்மத்தி. மற்றவங்களாம் விசாரிக்கலை என்னை, இவங்க மட்டும் போயிட்டு வரீங்களே, அல்லாஹ் பார்த்துட்டீங்களே, உங்கள் உம்மத்துக்கு என்னத்தை கடமையாக்கினான். மா ஃபரலல்லாஹு லக அலா உம்மத்தி. குல்து ஃபரல 50 ஸலாத்தன், 50 நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் என்று சொன்னேன். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபர்ஜி இலா ரப்பிக், திரும்பி போங்கோ, ரப்பிடத்தில் திரும்பி போங்கோ. இன்ன உம்மத்தக்க லா துத்தீக்கு தாலிக், உங்கள் உம்மத்து முடியாதுங்க, அதை 50 வக்து தொழ மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுவான், ரொம்ப இறக்கப்பட்டாங்க நம்ம மேலே. தன்னுடைய உம்மத்தை கொண்டு பல சோதனைகளை அனுபவித்தவங்க, உம்மத்துடைய நிலையை தெரிஞ்சவங்க, உங்கள் உம்மத்து சக்தி பெற மாட்டார்கள். ராஜா தூ, உடனே நான் திரும்பி போனேன் அல்லாட்ட. வலா சத்ரஹா, ஒரு பகுதியை குறைச்சான், ஒரு சத்திரை. மற்ற ஹதீஸ் எல்லாம் 5, 40, 35, 30 இப்படியா. ஷத்ருக்கு நிஸ்ஃபுங்கிற பொருளும் உண்டு, ஜுசு என்கிற பொருளும் உண்டு. ரஜாத்து இலா மூசா, குறைச்சிக்கிட்டு மூசாட்ட வரேன். ராஜி ரப்பக், திரும்பவும் போங்கோ. பகுல்து வலா ஷத்ரஹா, இன்னொரு பகுதியை குறைச்சான்னு சொன்னேன். இர்ஜி ரப்பக், ராஜி ரப்பக், இப்போ இன்ன உம்மத்தக்க லா துத்தீக்கு தாலிக். இப்போ சொல்கிறாங்க, திரும்பி போங்கோ, உங்கள் உம்ம சக்தி பெற மாட்டார்கள் இதற்கு. ராஜா தூ, திரும்பி போனேன். வலா ஷத்ரஹா, ஒரு பகுதியை குறைச்சாங்க அல்லாஹ் தஆலா. ரஜாத்து இலைஹி ஃபகால இர்ஜி ரப்பக் ஃபஇன்ன உம்மக லா துத்தீகு உம்மத்தக் ஃபராஜாத்துஹு. அப்படியே போய் ஹிய ஹம்சுன் வஹிய ஹம்சூன், 5, இது 50க்கு சமம் தான். 5ஆக ஆக்கி 50 கடமையாக ஆக்கினேனே, அந்த 50உடைய பவர் இந்த 5க்கு இருக்குதுன்னு தான்.
5 வக்தை கரெக்டாக தொழுதுட்டா 50 வக்தை தொழுதா மாதிரி. நல்லா கவனி, 24 மணி நேரத்தை 50ஆல் வகு 25 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொழுவணும் தானே. 25 ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ 5 வக்தை தொழுதுட்டு 25 நிமிடத்திற்கு ஒரு தடவை நீ தொழுததாக அல்லாஹ் எழுதிட சொல்லிட்டான். ஹம்சும் லா யுபத்தலுல் கௌலு லதைய, சொன்னது தான், என்னிடத்தில் மாற்றப்பட மாட்டாது. ஆக 50 5 குறிச்சிருக்கிறானே, இதெல்லாம் மாற்றம் இல்லை. 50 ஒன்று தான், 5 ஒன்று தான், 50 ஒன்று தான். லா யுபத்தலுல் கௌல் லதை. ஃபஜஅத்து இலா மூசா, நல்லா அடித்து அடுத்த தடவைலாம் வரக்கூடாது, இதுதான் கடைசி என்று சொல்லாமல் சொல்லிட்டான் அல்லா தஆலா. இப்போ 5 வாங்கிட்டு வரேன், ராஜி ரப்பக், திரும்பவங்க போங்க, 5லாம் ரொம்ப கஷ்டங்க, முடியாதுங்க. நான் சொன்னேன், இஸ்தஹயைது மிர் ரப்பி, எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் இனிமேல் போக மாட்டேன். 5ஐயும் போய் குறைச்சி அல்லாட்ட கேட்க என்னால் முடியாது, வெக்கமாக இருக்கிறேன். இஸ்தஹயைது மின் ரப்பி சும்மன் தொலிகபி, என்னை கொண்டு செல்லப்பட்டது. சும்மன் தொலிகபி, கேள்வி கேட்கலாம் இங்கே யாராவது கேட்கறதாண்டா. சும்மன் தொலிகபி, என்னை கொண்டு செல்லப்பட்டது. ஹத்தன் துஹையவி இல சிதறத்தில் முன்தஹா, கடைசியாக சிதறத்தில் முன்தஹாவுக்கு போய் சேருகின்ற அளவுக்கு. அதான் கடைசி எல்லை. எல்லையில் இருக்கின்ற இலந்தை மரம் சிதறத்தில் முன்தஹா. கஷியஹா அல்வானுன், அந்த மரத்தை பல நிறங்கள் மூடியிருந்தன, ஆயிரக்கணக்கான நிறங்கள், ஒரே ஜொலிப்பு. லா அதிரி மாஹிய, என்னால் சொல்ல முடியாது, வர்ணனை செய்ய முடியாது எப்படிப்பட்டது ஏதுன்னு சொல்லி. சும்மா உதுகில்துல் ஜன்னா, அடுத்து சொர்க்கலோகத்திற்கு உள்ளால கொண்டு போகப்பட்டேன். ஃபஇதன் ஃபீஹா ஹபாயிலுல் லுஅ்லு, அதிலே முத்துக்களால் ஆன பெரிய பெரிய துப்பாக்கள் இருந்தன, கும்பதுகள் இருந்தன, ஒரே முத்துனாலேயே ஆன எல்லாம் குப்பா கும்பதுகள் எல்லாம் முத்துனால ஆனது. ஒரு முத்தை குடஞ்சி குப்பாவாக ஆக்கப்பட்டிருக்கு. ஹபாயில், ஹபாலத்துக்கு பண்ண ஹபாயில். வைதன் துராபுஹால் மிஸ்க், சொர்க்கலோகத்துடைய மண்ணெல்லாம் ஒரே கஸ்தூரி மிஸ்க், கமகமண்டு வாசனையாக இருக்குது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.